எந்த ஒரு உறவும் இல்லாமல் உலகம் இல்லை. நம்ம உறவுகளே இல்லாமல் இருக்கிறோம் அப்படின்னா எப்படி? யாருமே இல்லை எனக்கு அப்படின்னா எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அர்த்தம். அப்போ இந்த உலகம் இயங்குதுன்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு உறவாக இருக்கணும். ஒருத்தன் நண்பன் இருப்பான், இல்லை கடவுள் மீது பற்று இருக்கும். பற்று இல்லாமல் ஒரு மனிதன் வாழ முடியாது. இந்த துளாராசிக்காரர்களுக்கும் பற்றுக்கும் அவ்வளோ ஒரு நெருக்கம். எப்பயுமே ஒன்று தெரிஞ்சுக்கங்க, துளாராசிக்காரவங்க அதிர்ஷ்டசாலியாக வரணும். மிகப்பெரிய ஜோதிடத்தில் எனக்கு அதிர்ஷ்டம் வரணும்னா ரொம்ப சிம்பிளாக ஒரே வார்த்தையில் துளாராசிக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிற ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. நீங்கள் எப்பெல்லாம் ரொம்ப ஸ்லோவாக டிசிஷன் எடுத்தீங்களோ அப்போ தான் உங்களுக்கு நிறைய மிஸ்டேக் நடந்தது, மைனஸ் நடந்தது. என்ன நான் சொல்கிறது உண்மையா பொய்யா? அதாவது இவங்களுக்கு என்ன நடக்க போகுது, அவங்களுக்கு என்ன நடக்க போகுது, நான் இப்படி ஏதாவது மைனஸ் ஆகிடுமோ, இவங்களை ஏதாவது நான் கஷ்டப்படுத்திப்பணும் அப்படிலாம் நீங்கள் நினைக்கும் போது தான் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ரொம்ப வருத்தத்துக்குள்ளே போயிடுறீங்க. அப்போ தான் டிசிஷன் சரியாக உங்களால் எடுக்க முடியல. நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிற ஒரு ப்ராக்டிஸை மட்டும் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா துளாராசிக்காரவங்க எங்கேயுமே தோக்க மாட்டீங்க, எல்லா இடத்துலையும் ஜெயிப்பீங்க. ஆமாம், அது உங்களுக்கு நிதர்சனமான உண்மை. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அதுமாரி உங்கள் ராசி கட்டத்தை ஃபஸ்ட்டு ஆராய்ச்சி பண்ணிக்கிங்க. ராசி கட்டத்தில் லக்னம் நல்லா இருக்கான்னு பார்த்துக்குங்க. ராசிக்குரிய சுக்கிரன் நல்லா இருக்கானான்னு பார்த்துக்குங்க. அதுவும் உங்களுக்கு சுக்கிரன் உங்கள் சொந்த வீட்டிலேயோ இல்லைன்னா உங்களுக்கு ரிஷப ராசியிலேயோ இல்லைன்னா மீன ராசியிலையோ இருந்தால் மிகப்பெரிய யோகம். சரி, அப்போ தான் இல்லை, கோச்சார பலன்னு ஒன்று நடக்கும். இந்த சுக்கிரன் வருஷத்துக்கு ஒரு தடவை சுற்றி வந்துட்டே இருப்பார். அப்போ எப்போல்லாம் மீனத்துக்கு வராரு, எப்போ ரிஷபத்துக்கு வராரு, எப்போ உங்கள் ராசிக்கு வராருன்னு கரெக்டாக கணக்கை போட்டு வச்சுக்கோங்க. அந்த நேரத்தில் ஒரு குட் டிசிஷன் எடுங்க. உங்கள் வீட்டில் தடைப்படக்கூடிய காரியங்களை நடத்துங்க. உங்களுக்கு யாராவது வில்லங்கமாக இருக்கிறவங்கள பிடிச்சி இழுத்து வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் தனிமையாக இருக்கீங்க அப்படின்னீங்களோ அந்த நேரத்துலலாம் அந்த சுக்கிரன் என்ன பண்ணுவாருன்னா நமக்கு ஆசைகளை நிறைய உண்டு பண்ணுவார். அப்போ அந்த சுக்கிரன் நல்லா இருந்தால் அந்த ஆசை நல்ல ஆசையாக இருக்கும், நிறைவேறும். அப்போ சுக்கிரன் ரொம்ப மெயின் பிளானட். உங்களுக்கு மைனஸ் பிளானட்டுன்னு ஒன்று இருக்குது. சூரியனும் சனியும் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போயிடக்கூடாது. உங்களுக்கு சனி சப்போர்ட் பண்ணுவார். என்னை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனி சப்போர்ட் பண்ணுவார். அதுவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9வது வீடு ஒரு லக்கான வாழ்க்கையை மாற்றும். 9வது வீடு லக்கான வாழ்க்கையை மாற்றும். அந்த வீடு தான் உங்களுடைய பெரிய பலம். 12வது வீடு கன்னி, 11வது வீடு உங்களுக்கு சிம்மம், கடகம் 10வது வீடு, 9வது வீடு மிதுனம். இப்போ உங்கள் 9வது வீட்டில் தான் குரு இருக்கார். அதனால் இந்த 9வது வீட்டில் உங்களுக்கு யார் இருக்காங்கன்னு பார்த்துங்க. நீங்கள் நினைக்கிறது அதிர்ஷ்டமாக மாறும். அது 9வது வீட்டுக்குரியவன் லக்னமாக இருந்ததுன்னா 9வது வீடு லக்னமாக இருந்தால் இன்னும் நல்லாயிருக்கும். சமாளிச்சுடுவீங்க, பேசியே சமாளிச்சுடுவீங்க. துளாராசிக்காரவங்களுக்கு 9வது வீடு லக்கணமாக இருந்தாலோ இல்லை அந்த 9வது வீட்டுக்கு உரியவர் நல்ல பொசிஷனில் உட்காந்துருந்தாலோ, யார் 9வது வீட்டுக்கு அதிபதி? புதன். அவர் உங்களுக்கு கன்னி ராசியிலையோ இல்லை மிதுன ராசியிலையோ இருந்தாருன்னா மிகப்பெரிய யோகம். அப்போ புதன் எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க, உங்கள் ராசி நாதன் எப்படி இருக்காருன்னு பார்த்துங்க. இதை விட பெஸ்ட் எப்படின்னா சனியும் சூரியனும் ரொம்ப எப்படி இருக்காங்க கன்ஃபார்மாக பார்த்துக்கணும். இது 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை எப்படி உயர்த்துவாங்க எப்படி தாழ்த்துவாங்கன்னு தெரியாது. அதனால தான் பல இடங்களில் துளாராசிக்காரவங்களுக்கு பேர் கிடைக்க வேண்டிய இடத்துல பேர் கிடைக்காம போயிடும். இன்னொருத்தவனுக்கு பாராட்டு வாங்கி கொடுக்குற மாதிரி ஆகிடும். அதாவது டேரக்டர் பார்த்துருக்கீங்களா, நடிகர்கள் பாராட்டு வாங்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் அந்த படத்தோட டேரக்டர் பாருங்கள், அடுத்த படத்துக்கு எதிர்பார்த்துன்னு உட்காந்துருப்பார். 2 படம் 3 படம் தான் அவருக்கு சக்ஸஸ் ஆகும். 4வது படத்துலேருந்து அவர் ஆளே காணாமல் போயிடுவார். ஆனால் இவரால் வந்த நடிகர்கள் 50 படத்தை தாண்டி 60வது படம்லாம் கொண்டாடிட்டு இருப்பாங்க. இந்த டைரக்டர் அதில் ஒரு விழா நாயகராக போய் முன்னாடி வரிசையில் வேணால் உட்காந்துருக்கலாம். அது மாதிரி தான் துளாராசியோட நிலைமை அடிக்கடி நடக்கும். அதனால தான் துளாராசிக்காரவங்க எப்பயுமே ஒருத்தவங்களை ஏற்றி விடும் போது வளர்த்து விடும் போது உங்கள் பேரையும் பக்கத்தில் சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லைன்னா பக்கத்தில் உள்ளவங்களை விட்டு சொல்லுங்கள், என்னால் தாண்டா வந்தேன் நீ சொல்லிடா அப்படின்னு. இதுதான். அப்போ உங்கள் ஜாதகப்படி பார்த்திங்கன்னா சுக்கிரன் நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருக்கணும். அது 9வது வீடு மட்டும் உங்களுக்கு சுகமாக அமைஞ்சு போச்சுன்னா நீங்கள் உங்களை மாதிரி உங்களுக்கு டார்கெட்டை வெற்றி அடைய முடியாது. அது லக்கான வீடு, உங்கள் வாழ்க்கையை மாற்றும். 9வது வீட்டில் நல்ல கிரகங்கள் அமரப்பட்டால் உங்களுக்கு வாழ்க்கையை மாற்றும். இதை நம்ம முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. இதுதான் இந்த சுக்கிரனுடைய பலம்.
புதனுடைய பலம், சனியுடைய பலம். இந்த சனி உங்களுக்கு நீசமாக போயிடக்கூடாது, சூரியன் நீசமாக போயிடக்கூடாது துளாராசிக்கு. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்ம டேமேஜ் ஆகிறோம். நிறைய பேர் நம்மளை வந்து கிண்டல் பண்ணுவாங்க. நிறைய பேர் நம்மளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம பொதுவாக துளாராசிக்கு பிடிக்காத ஒரு விஷயம், இன்னொருத்தவங்களுக்கு முன்னாடி கிண்டல் பண்ணால் பிடிக்காது. யாரையும் கிண்டல் துளாராசியை ஒரு கேலி பொருளாக பார்த்துடக்கூடாது. அவங்களுக்கு தெரியுது தெரியலன்னு ஒருத்தவங்க சொல்லக்கூடாது. துளாராசிக்கு சுத்தமாக பிடிக்காது. துளாராசியோட பெரிய மைனஸே அதுதான், பொங்கிடுவீங்க. அதை சனியும் இந்த சூரியனும் செய்ய வைப்பாங்க. எப்போ எல்லாம் இந்த சனி சாதகம் இல்லாமல் இருக்காரோ கோச்சாரப்படி, சூரியன் எப்போல்லாம் சாதகம் இல்லாமல் இருக்காரோ அப்போல்லாம் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, யாராவது நம்மளை வந்து இரிட்டேட் பண்ணுவாங்க, உங்களை வச்சு காய் நகர்த்துவாங்க, உங்களை வந்து கிண்டலாக பேசுவாங்க. கிண்டலாக பேசுகிறது கூட உங்களுக்கு பிடிக்காது. எதுக்கு பேசணும்? அவன் ஏன் என் கெரியரை வந்து தப்பாக பேசுகிறான், எதுக்கு வந்து என் கேரக்டரை தப்பாக பேசுகிறான் அப்படின்லாம் மைனஸ் வரும். ஆனால் வெளியில் காட்ட தெரியாது, அவனை கோவப்பட தெரியாது. அந்த இடத்துல சிரிச்சிட்டு போயிடுவோம், அவன் திரும்பி பேசிக்கிட்டு இருப்பான். அப்போ நீங்கள் அந்த இடத்துல ஒரு முறைச்சி பார்த்தீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. இதை மட்டும் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அடுத்தது பாருங்கள், தினசரி ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. தினசரி ஒரு கோல். எல்லாருக்குமே வாரத்துக்கு ஒரு கோல், மாதத்துக்கு ஒரு கோல், வருஷத்துக்கு ஒரு கோல், பிறப்பில் ஒரு கோல்னு வச்சுருப்பாங்க. துளாராசி அப்படி கிடையாது. தினசரி ஒரு கோல். இன்றைக்கி நான் இந்த காரியங்கள்லாம் செய்யணும், இந்த இடத்துக்கு போகணும், இவ்வளோ ரூபா சம்பாதிக்கணும், இந்த ஆளை பார்க்கணும், இந்த விஷயத்தை செய்யணும். இது மாதிரி ஒரு கோலை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. துளாராசிக்காரவங்க உண்மையிலே சொல்கிறேன், ஃபாஸ்ட் டிசிஷன் நீங்கள் எடுங்க. அதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரீங்களா இல்லையான்னு பாருங்கள். டிசிஷனை டிலே பண்ணாதீங்க. ஒரு கோலை டெய்லி ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த கோலை நீங்கள் அடைவீங்க, கண்டிப்பாக அடைவீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பொருள் வாங்குறத விஷயத்தில் நீங்கள் வந்து அதீதமாக காசை கொடுத்து வாங்கிடாதீங்க. கடனுக்கு ரொம்ப ஆட்படுத்தப்பட்டுடாதீங்க. கடன் அதிகமாகிட்டே இருக்கும். நம்ம எவ்வளோக்கு சேமிக்கணும்னு நினைப்போம். சின்ன விஷயத்துக்கெல்லாம் 10 ரூபாய்க்கு ரொம்ப கணக்கு பார்ப்போம், அதை பார்த்து செலவு பண்ணணும்னு. ஆனால் ஒருத்தவங்களுக்காக பொருள் வாங்கும் போதோ இல்லை யாராவது நம்மளை உசுப்பேற்றி விட்டுறாங்கன்னா திடீர்னு நம்ம காசை கொண்டு போய் பட்டுன்னு அப்படியே கொட்டிட்டு வந்துடுவோம். அதனால் வந்து ஒரு விஷயத்தை வாங்கும்போது பையிங் இதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கு. நாடி துடிப்புன்னு சொல்லுவாங்க. நிறைய பேரோட நாடியை பிடிச்சி பார்த்துக்குங்க. டாக்டர்லாம் பிடிப்பாங்கல்ல, அது மாதிரி. அதுக்குன்னு எல்லாரையும் கையை காட்டுங்க நாடியை பிடிக்கிற அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒருத்தன் என்ன நினைக்கிறான், அவன் ஒரிஜினலாக என்ன நினைக்கிறான், அவனுக்கு என்ன தரணும், அவனுக்கு அவ்வளோதான் தகுதி இருக்குது, அதுக்கு மேலே அவனுக்கு தந்து நம்ம அவனை பெரிய ஆளாக்கக்கூடாது. அது குடும்பத்தில் உள்ள யாராக இருக்கட்டும். இதை மட்டும் துளாராசிக்காரங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா உண்மையிலே உங்களோட வாழ்க்கையில் பணத்தை நீங்கள் நிலைநிறுத்த முடியும். இல்லைன்னா அப்படி அந்த என்ன சொல்லுவாங்க, நாடி பிடிக்க தெரியாமல் தான் நீங்கள் செலவை நிறையா அள்ளி விட்டுருவீங்க. அதனால் ரொம்ப சிரமப்படுவீங்க. அந்த இடத்த முதல்ல ப்ளீஸ் அதை முதல்ல கவனிச்சிக்கிங்க. அதுக்கு அடுத்தது பாருங்கள், ரொம்ப முக்கியம். நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், நம்மளுடைய கோல் சக்ஸஸ் ஆகணும்னா எது தெரியுமா முக்கியம்? மணி இஸ் டூல். அதுதான், மணி இஸ் டூல். மணி தான் நமக்கு ஒரு கருவி. நம்ம வந்து அந்த டூல்ஸ் வேணும். மணி, பணம். இந்த பணத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். பணத்து மேலே ரொம்ப லவ் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்னா உங்களுக்கு கோல் சக்ஸஸ் ஆகும். நம்ம கோலை மட்டுமே முடிவு பண்ணுறோம், பணத்தை திங்க் பண்ண மாட்டோம். இன்றைக்கி கொடுக்குற பணத்தை என்ன பண்ணுறோம், ஏதோ ஒரு விதத்தில் கண்ணாமண்ணான்னு செலவு பண்ணிடுறோம். இல்லை சேர்க்குறோங்கிற பேரில் நிறைய சேர்த்து வச்சுக்கிறோம். அது திடீர்னு ஒரு இடத்துல என்ன பண்ணுறது, அள்ளிட்டு போயிடுது. 3 ரூபா பண்ணுற இடத்துல 5 ரூபாய் கொடுத்துட்றோம். அப்போ நேரத்தை பார்த்து நீங்கள் செலவு பண்ண வேண்டிய கட்டாயம். இப்போ மணி இஸ் டூல் நாட் கோல் அப்படிங்கிறத முடிவு பண்ணிங்க. மணி கோல் கிடையாது, அது வந்து டூல் தான். இதை மட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமாக துளாராசிக்காரங்க ஃபாஸ்ட் டிசிஷன் எடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கு கண்டிப்பாக உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை உண்டாக்க முடியும். அரசியல் ஞானின்னு சொல்லுவாங்க துளாராசிக்காரவங்களை. துளாராசிக்காரர்களுக்கு 2 விஷயம். உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிரன் சாதகமாக இருக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு உங்கள் ராசிக்கு அதிபதியான சூரியன், அதாவது நீசம் பெறுற சூரியன் வந்து உங்களுக்கு உச்சம் பெற்றார்னா இன்னும் யோகம். உங்களுக்கு வந்து 2 விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. துளாராசிக்காரவங்க எப்பயுமே முன்னாடி வச்ச காலை பின்னாடி வைக்கவே வேண்டாம். அது உங்களுக்கு முடிஞ்சிடும். நீங்கள் ஒன்று நினச்சிட்டு அந்த நேரம் வேணாலும் கொஞ்சம் தடைப்படுமே தவிர, தாமதப்படுமே தவிர, அது கண்டிப்பாக நடந்துடும். அதனால் பின் வைக்க வேண்டாம். 2வது விஷயம், ரொம்ப வந்து கேர்ஃபுல்லாக இருக்குங்கிறதுனால கேர்ஃபுல்ன்ற எண்ணத்தை வச்சுக்கிட்டு நிறைய இடத்துல கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. எஸ், உங்கள் வாழ்க்கை மிகப்பெரிய அதிர்ஷ்டமான வாழ்க்கை.
நீங்கள் பல பேரை சந்தோஷப்படுத்துவதற்காக பிறந்தவர்கள், பல பேரோட வாழ்க்கையை முன்னேற்றுவதற்காக பிறந்தவர்கள். அதனால் உங்களை ஒருத்தவங்க வந்து கேட்கல, என்கிட்ட வந்து ஒருத்தவங்க பேச மாட்டாங்க, எனக்கு ஒருத்தவங்க யாரும் வந்து என்னை ஏன்னு கேட்க மாட்டாங்க, என்கிட்ட அன்பு காட்ட மாட்டாங்கன்னு நினைக்காதீங்க. நீங்கள் அன்பை கொடுக்க பிறந்தவர்கள். அதனால் நீங்கள் எதிர்பார்க்க வேண்டாம். எதிர்பார்ப்ப இல்லாத ஒரு மனிதர்களாக துளாராசிக்காரர்கள் வளம் வாங்க, நல்லா இருப்பீங்க. உங்கள் ஜாதகத்தை பற்றி இன்னும் பல ரகசியங்களை சொல்ல போகிறேன், காத்துருங்க. அடுத்த பதிவில் நல்லது நடக்கும். உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு: கல்வி, பதவி, யோகம், தொழில் வளர்ச்சி பெருக. ஜாதகம், வாஸ்து, திருமண பொருத்தம் பார்க்கவும், பிரசன்னம் கேட்கவும். பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம். தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் 7904137178.